Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே நடக்க போகிற ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து ஆயிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சுப்மன் கில் தலைமையில் ஸோ ஒரு இந்தியன் டீம் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு டூர் வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொத்தமாக அந்த சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 T20 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 6th April ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 4:30க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் ஜாய்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டான ஸ்டாட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஜிம்பாப்வே அயர்லாந்து மேட்ச் தான் லாஸ்ட் நடந்திருக்கு 2023 டிசம்பர். ஸோ 10th டிசம்பரில் நடந்த மேட்ச் அதில் பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சர்ஃபேஸாக கொடுப்பாங்க. ஈக்குவல் அசிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் பவுலர் 2 பேருக்குமே இருந்தாலும் ஒரு டீசெண்டாக ஒரு 160 ஸோ அந்த அளவுக்கு ஸ்கோர் வரும். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்து ஜிம்பாப்வே சீரிஸும் அந்த மாதிரி ஒரு மாதிரி நோட்டாக தான் போயிருந்தது. ஸோ நிறைய நியூ ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே வந்து டெபியூ பண்ணியிருந்தாங்க அந்த சீரிஸில். ஷேன் வில்லியம்ஸ் ஆடலை, இன்ஜுரினால போயிருந்தார். எர்வினும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடலை. ஸோ ரஜா மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பென்னட் ஒரு பிளேயர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவார். கம்வே இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 41 இன்டர்நேஷனல் T20 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 23 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 18 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 19 முறையும், 150 169 9 முறையும், 170 189 7 முறையும், 190 மேலே 6 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 162 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஒரு ஸ்கோராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. ஹையர் ஸ்கோர் ஆஸ்திரேலியா 629க்கு 2, லோ ஸ்கோர் ஜிம்பாப்வே 99க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க 140 சேஸு. செகண்ட் மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், தேர்ட் மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தேர்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 8 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக போயிருக்கு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாகவும், ஃபஸ்ட் மேட்சும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மேட்சஸில் 27 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும், ஸ்பின்னர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸ் நம்ம நோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாலுமே ஓவராலாக அந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ 2 இன்னிங்ஸ் ஸ்பேஸ் பவுலர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர் சைடு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பவுலர்ஸோட டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. பேஸ் பவுலர்ஸில் 27 விக்கெட்ஸ் மொத்தமாக விழுந்திருக்கு. அதில் அதிகமாக பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸு 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸ் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆவேஷ் கான் 140 சம்டைம்ஸ் ரேராக போல் பண்ணுவார். ஸோ ஆப்போசிட் டீமில் முசரபானி கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா 140 கிளிக்ஸ் வந்து போல் பண்ணுவார். ஸோ முசரபானிக்கு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோயரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் நல்லா யாக்கா ஸ்லோயரன்ஸ் வந்து போல் பண்ணுவார். ஸோ இனிஷியலாகவும் போல் பண்ணார், அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. ரிச்சர்ட் எங்கராவா ஸோ ஜிம்பாப்வேயோட ஒன் ஆஃப் த மெயின் பேஸ் பவுலர், நியூ பால் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக்காக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருப்பார். லெஃப்ட்டில் போடுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ்க்குமே 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் அந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 11 விக்கெட்ஸ், அதில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸும், சைனாமனுக்கு எந்த விக்கெட்டுமே கிடைக்கல. ஸோ ஆர்த்தடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் ஆல்ரவுண்டர் சிக்கந்தர் ரஜா ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராகும் ப்ளே பண்ணுறாரு. தேவைப்படுச்சுன்னா ஆஃப் ஸ்பின் போல் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் லெக் ஸ்பின்னர்ஸுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்குவாடை பார்க்கையில் நமக்கு தெரிய வரும். ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 8 முறை இந்த 2 டீமும் T20யில் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 6 முறை இந்தியாவும் 2 முறை பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வேயும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அது வேறு டீம், இது வேறு டீம், இந்தியா டீம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது.
ஸோ இப்போ இந்தியா டீமோட பிளேயிங் 11 ஸோ ஆல்மோஸ்ட் இதான் போவாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்க்கு நான் கொடுத்துருக்குது. சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்ஷன், ஜிதேஷ் சர்மா, ரியான் பராக், ரிங்கு சிங்கு, ஸோ வாஷிங்டன் சுந்தர், கலீல் அகமது, ஆவேஷ் கான், முகேஷ் குமார், ரவி பிஷ்னாய் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுதர்ஷனுக்கு பதிலாக அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா, ஸோ இந்தியா டீமுக்கு T20 டெபு பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அட் த சேம் டைம் விக்கெட் கீப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா தான் ப்ளே பண்ண போகிறாரு. துருஜுலுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரியான் பராகோட ஆர்டர் கொஞ்சம் மேலே வரும். நம்பர் 4 ரியான் பராகும், ஜிதேஷ் நம்பர் 5லையும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிங்கு சுந்தர் இவங்க 2 பேருக்கும் அதே இடம் தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் நியூ பால் பவுலர்ஸில் கலீல் அகமது மச் மோர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நியூ பால் பவுலர்ஸில் அவரும் பார்த்திங்க அப்படின்னா அவர் கூட ஆவேஷ் கானும் போல் பண்ணுவாங்க. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது 4 ஓவர்ஸ் வரைக்கும். வாஷிங்டன் சுந்தர்லேருந்து ஒரு 2 ஓவர்ஸ்லேருந்து 3 ஓவர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பியூர் 5 பவுலர்ஸ் வச்சு போகிற ரீசன்காண்டி இந்த வாஷிங்டன் சுந்தர் அப்படிங்கிற பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர் ரொம்ப முக்கியமான பிக் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் தெரிவது. இந்த லைனப்பை பார்த்தோன்னே ஒரு லூஸ் ஓவர் போடக்கூடிய பவுலர் அப்படின்னா சுந்தர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டார்கெட்டில் விக்கெட் கிடைக்கும். ஏன்னா ஆஃப் பிரேக்கு கொஞ்சம் பிச்சு சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜோட பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து முக்கியமான பிக்காக நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சுப்மன் கில் 84% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. T20 ஆவரேஜ் 25 அப்படிங்கமா இருந்திருக்கு. ரீசன்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு செஞ்சுரியோட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ளே பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் மஸ்ட் பிக்கான்னு கேட்டால் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காகவும், செகண்ட் பேட்டிங் ரெங்கராவா வர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இடையே ஒரு பேட்டில் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பேட்டிங் ரொட்டேஷன் பிக்காக கில்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கெய்க்வாட் போத் இன்னிங்ஸுமே நம்ம பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. 90 போட்டிகள் ப்ளே பண்ணி 35+ ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சிவிசி மீண்டும் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெபு பண்ண போகிறாரு. 12% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். இவரோட T20 டொமஸ்டிக் ஆவரேஜ் 40. ஸோ இந்த அளவுக்கு ஆவரேஜ் இந்த இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையாக இருக்குது. எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர் லைக்கா கோவிக்கின்ஸ்காண்டி TNPL ப்ளே பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே கிரவுண்டில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கு அடுத்தபடியே அப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் தான் டெபு பண்ணுறாரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்கள், நல்லா ஆடி இருக்காரு, கன்சிஸ்டன்சி காட்டுவார். பேட்டிங் ஃபஸ்ட்டு இவரும் இம்பார்ட்டன்ட் பிக்கு. பட் போத் இன்னிங்ஸுமே நமக்கு ஒரு நம்பிக்கையான பிக்காக சிவிசிக்கும் எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஜிதேஷ் க்ளவருக்கு 5% ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான மேட்சஸில் ஜிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மடண்டே ஆப்போசிட் டீமோட கேப்டன் விக்கெட் கீப்பர் மடண்டே, ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணல ஜிதேஷ் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஜிதேஷ் சைடு நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பிங்கில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே இவரும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரொம்பவே முக்கியமான பிக் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ரியான் பராக் 19% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். காண்டி கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஒரு சீசன் அது வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கிளிக் ஆச்சு. டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீமில் ஒரு கேப் வந்து மெய்டன் கேப் வந்து வாங்க போகிறாரு, கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. நம்பர் 4 தான் வர போகிறாரு. இவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் GL ரொட்டேஷன் பிக் தான். நான் ஆப்போசிட் டீம் பவுலரோட மென்ஷன் பண்ணி கீழே சொல்லல, நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் சேசிங் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்காக இருப்பார். பட் இருந்தாலும் இன்னும் நோட்டாக உங்களோட GL டீமில் ரொட்டேஷன்லேயே போங்க. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் பார்த்து ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிங்கு 23% நமக்கு கிடச்சது. ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்து பிக் அப்படின்னே சொல்வேன். ரீசெண்ட் டேஸ் பெருசாக போகலை, இந்த IPL பெருசாக போகலை. இருந்தாலும் ரிங்குவோட பேட்டிங் பொட்டன்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா எப்போனாலும் வெளிப்படும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து லோ பர்சன்டேஜில் நம்பிக்கையாக இவ்வளோ ரன் அடிப்பார் அப்படின்லாம் கிடையாது. நம்பிக்கையாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட GL டீம்ஸில் பிக் பண்ணலாம். சேசிங்கில் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸே மேட்சை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் டீமை மேக் பண்ணலாம். அப்போ மட்டும் இவரை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர் 14% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக இதான் அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ 43 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா T20 ப்ளே பண்ணியிருக்காரு. 34 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு இன்ஜுரி அடுத்து வருவார், மறுபடியும் இன்ஜுரி, அப்புறம் வெளியே போவார். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார். இந்த சீசன் IPL இவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். சிவிசி பிக்கு கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸா பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் பவுலிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு கலில் 29% மஸ்ட் பிக்கு. ஸோ சிவிசி ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்டர்நேஷனல் பெருசாக பண்ணாட்டாலும் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் மஸ்ட்டாக சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆவேஷ் கானா 64% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. காண்டி டீசெண்டாக டெத்தில் பவுல் பண்ணார் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ டெத் பவுலிங் அப்படிங்கிறது குவாலிட்டியாக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்கில் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் ரேராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி முகேஷ் குமார்கிட்ட போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதிக வாய்ப்பு கொடுக்கக்கூடியது முகேஷ் குமார்னா ஃபஸ்ட் பவுலிங்கு, ஆவேஷ் கான்னா செகண்ட் பவுலிங் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா 8 டீமில் ஆவேஷ் கானை ட்ரை பண்ணுங்கள், 2 டீமில் முகேஷ் குமாரை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா 8 டீமில் முகேஷ் குமாரை ட்ரை பண்ணுங்கள், 2 டீமில் மட்டும் ஆவேஷ் கானை ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ரொட்டேஷனில் போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உலகத்தோட நம்பர் 1 T20 பவுலர் யாருன்னா ரவி பிஷ்னாய் தான். ஸோ அந்தளவுக்கு ஆடி வச்சுருந்தவரே பெருசாக போகலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீரியஸாக நடந்தது, கண்டினியூஸாக விக்கெட்லெஸ்ஸாகவே போயிட்டு இருந்தார். ஸோ தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. ஸோ 78% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. 24 போட்டிகளில் ஒரு 36 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நல்ல போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சியும் காட்டியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரவி பிஷ்னா ட்ரை பண்ணலாம். செகண்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் மீண்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்தியா டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் 7 பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாடு, சாய் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன். ஸோ ஜிதேஷும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் ஒரு ட்ரம்ப் கார்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கலில் அகமது, சுந்தர்னு போனால் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக இருக்கும். சேஃபாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஆவேஷ் கான் அப்படின்னு போகிறது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்க 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணி ஒரு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ ஜிம்பாப்வேயோட பிளேயிங் 11 பிரையன் பென்னட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ முசரபானி கூட ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வெஸ்லே மதவரே, ஜொனத்தன் கேம்பல், சிக்கந்தர் ரஸா, ஃபராஸ் அக்ரம், ஸோ லுக் ஜாங்வே, கிளெவன் மடன்டே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிச்சர்ட் எங்கரவா எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், பிளஸிங் முசரபானி, லாஸ்ட்டாக பெஸ்லே மசகட்ஸா, வெல்லிங்டன் மசகட்ஸா. ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் இருக்காங்க. ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா மடன்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இறங்க மாட்டார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மறுமணி வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ பார்க்கலாம், மடன்டே தான் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த பிளேயர்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நியூ பால் பவுலர்ஸில் எங்கராவா, முசரபானி இந்த 2 பவுலர்ஸ் தான் பவுல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் மசகட்ஸாவோட இம்பேக்ட் ரொம்ப இருக்கும். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகம். அவர் கூடவே சிக்கந்தர் ரஸாவும் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்கராவாக்கு 2 ஓவர், லுக் ஜாங்வே டெத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முசரபானியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெனட். ஸோ பெனட் பொறுத்த வரைக்கும் 38% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸ் நல்லா ஆடி இருக்கார். லாஸ்ட் மேட்ச் கூட பாருங்கள் ஒரு 70+ ஒரு ஆஃப் பிரேக் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட் பிக்கு 38% ஒருத்தான்னு கேட்டால் எஸ்ஜிஎல் பிக்கு. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஒரு ரன் பால் அப்படின்னு ஆடக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. பட் இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் கலில் அகமது, ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்ல பாசிட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வெளியே எடுப்பார். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. பிரையன் பெனட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பிக்காக தெரிய வராரு போத் இன்னிங்ஸுமே. ஸோ மறுமணி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருசாக ஆட மாட்டார். இனிஷியலாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த அயர்லாந்து டூர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெடர் ஓடி வருவார், ஸ்டம்புக்கு நேராக பாலை போடுவார், எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார் அந்த கிரவுண்டில். ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாதவரே 32% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் 25 ஆவரேஜ். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கு. T20ஸில் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வேர்ல்டு கப்பில் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தார். ஸோ 2022 நினைக்கிறேன், சம்திங் தெரில. ஸோ மோஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அதிகமாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜொனத்தன் கேம்பல் இப்போ ரீசெண்ட் டேஸை தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வேக்காண்டி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ நீங்கள் கேம்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரேராக பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் பிக்காக மிடில் ஆர்டரில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா செகண்ட் பேட்டிங் சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிக்கந்தர்ஸ் தான் 92%க்கு ஒருத்தான்னு கேட்டால் எஸ் ஒருத்து தாங்க, கண்டிப்பாக பிக் பண்ணலாம். பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக
பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் காட்டினது கிடையாது. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டினது கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே டீம் இந்த இந்தியன் டீமை பீட் பண்ணோம் அப்படின்னா இவரோட பொட்டன்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா 100%க்கும் மேலே வெளிப்படணும். ரீசன் என்ன அப்படின்னா டீம் வந்து கம்ப்ளீட்லி பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. சீன் வில்லியம்சன் ஆடலை, எர்வின் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர்டு. ஸோ அந்த மாதிரி போன ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா சிக்கந்தர் ரஸாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஸோ ரவி பிஷ்னாய் வர்சஸ் சிக்கந்தர் ரஸா அந்த பேட்டில் வந்து நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வருமா என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபராஸ் அக்ரம் ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஜிஎல்ல ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லுக் ஜாங்வி 4% ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேட்டை விடுவார். ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பேட்டை கொஞ்சம் விடுவார். பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் ரேராக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுப்பார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு ஜிஎல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மரண்டே இவர் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு எக்ஸலண்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இப்போ இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே லைனப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்னால் மடன்டே தான். விக்கெட் கீப்பர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டபுள் ஆப்ஷன் நமக்கு இருக்குது. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத நீங்கள் கிரிக்கெட்ஸில் பாருங்கள், மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் இவர்கிட்ட போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து எங்கராவா. ஸோ 47% குவாலிட்டியான கிரிக்கெட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எங்கராவா ட்ரை பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், அது வேர்ல்டு கப்ஸில். ஸோ சூரியகுமார் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு பார்த்திங்க அப்படின்னா நொறுக்கிட்டார். 37 பாலில் 75 ரன் கிட்ட அடிச்சிட்டார் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அதையும் லாஸ்ட் பால் அவர் அடித்த 6லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒய்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்ட பாலை அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வீப் பின்னாடி 6 அடிச்சிருந்தார். ஸோ எங்கராவே பார்த்திங்க அப்படின்னா அப்செட் ஆகியிருந்தார் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக பவுலிங் பண்ணுவார். நல்லா மைண்ட் யூஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர் தான். செகண்ட் பவுலிங்கில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இவரோட விக்கெட் டேக்கிங் ஸ்கில்ஸ் அதிகம். ஓகே, இப்போ பிளஸிங் முஸ்ரபானி பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 9 கிட்ட எக்கனாமி இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார். கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலில் காட்டுவார். பாலில் எக்ஸ்ட்ரா பேஸ், டூ பேஸ்ட் விக்கெட்டெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரும். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பார்த்து இவரை ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெலிங்டன் மசகட்சா. இவரை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தாலும் 6 எக்கனாமி தான் இருந்திருக்கு. இந்த கிரௌண்டில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு. ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு T20 மேட்ச் வந்து ஆடி இருந்தாங்க. ஜிம்பாப்வே சம்திங் ஏதோ ஒரு டீமோட கண்ட்ரி கூட ஆடி இருந்தாங்க. ஸோ அதில் குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது விக்கெட் எல்லாமே போயிடும். ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா இவர் கூட எங்கராவோ சம்திங் ஏதோ ஒரு பிளேயர் மடண்டே தான் நினைக்கிறேன். இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே கொண்டு போயிருந்தாங்க. பவுலிங் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு. ஸோ சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாடு, ஜிதேஷ் சர்மா, ரியான் பராக். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சம்திங் அவ்வளோதான். 4 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேட்டிங்கில் ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட ஒரு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக அவர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஜிம்பாப்வே டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா மாதவரை பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கு. ஸோ சிக்கந்தர் ரஸா, அடுத்து மடண்டே, எங்கராவா, முசரபானி, மசகட்சா, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பெனட் அப்படிங்கிறது என்னோட 7 பிளேயர்ஸை இந்த பர்டிகுலர் டீமில் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் சுப்மன் கில், ரஸா கைக்வாட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. கில் ஒரு சூப்பரான விசி. ஸோ ரிஸ்கி ஆப்ஷனில் கொஞ்சம் யோசித்து சிவிசி நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலர், அதாவது ஒரு இந்தியன் பவுலர்கிட்ட ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கில் கூட போகிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஒரு பேட்டிங் பவுலிங் அந்த காம்போவில் போங்க. ஏன்னா பியூர் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சிக்கந்தர் ரஸா மட்டும்தான் இருக்கார். சேஃபாக போனீங்கன்னா ரஸாட்ட கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் போய்க்கலாம். அது சாய்ஸ் யூஸ் தான். சேசிங்கில் ரஸா கொஞ்சம் நல்லா ஆடுவார். அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரிஸ்கி ஆப்ஷனில் ரிங்கு, எங்கராவா, கலீல் அகமது, மசகட்சா, ரியான் பராக்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் டாப்பு கொலாப்ஸ் ஆனால் வந்து கண்டிப்பாக மேட்ச் வந்து எடுத்து கொடுப்பாரு. ஒரு 50+ கூட அடிக்கலாம். ரேராக பார்த்திங்க அப்படின்னா டாப் கொலாப்ஸ் ஆனால் மட்டும். எங்கராவா செகண்ட் பவுலிங் பண்ணையில் முக்கியமான பிக்கு. கலீல் அகமது ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ட் பிக்கு. மசகட்சா செகண்ட் பவுலிங் வந்து ஒரு ஜிஎல் ட்ரம்ப் கார்டு பிக்கு. விசிஆர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ரியான் பராக் சேஸில் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் 75 to 100% ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் உள்ளே இருக்கார். நான் ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். சாய் சுதர்ஷனை டெபியூ பண்ணுறாங்களா, அபிஷேக் சர்மாவும் டெபியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் இதிலேருந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் கெய்க்வாட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். 2வது ரஸா,
மூணாவது பிஷ்னா. இந்த 3 பிளேஸை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். 4வது ஆப்ஷன் போனீங்கன்னா சுப்மன் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 50 to 74% இருக்கக்கூடிய ஆவேஷ் கானை மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணிக்கோங்க. 25 to 49 ரிஸ்கி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மடண்டே, மதவரே, பென்னட், எங்கராவா, முகேஷ் குமார் அப்படின்னு சொல்லி 4 ஜிம்பாப்வே பிளேயர்ஸும் ஒரு இந்தியன் பிளேயரும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்காங்க. ஸோ இதில் இந்த சார்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மடண்டே ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர், விக்கெட் கீப்பிங் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட் பிக்கு. ஸோ எங்கராவா, முகேஷ் குமார் அப்படின்னு சொல்லி இந்த 3 பிளேயர்ஸ்க்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் இந்தியா டீம் சைடு ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், ரியான் பராக், ஸோ சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஜிம்பாப்வேல மறுமணி, கேம்பல், ஃபரிஸ் அக்ரமே, லாஸ்ட்டாக மசகட்ஸா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மசகட்ஸாவை மட்டுமே நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் தேவை அப்படின்னா ஃபரிஸ் அக்ரம்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்தியா டீம் சைடு ஜிதேஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட போகிறது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ ரிங்கு சிங் ஆஸ் யூஸ்வல் மேலே நம்ம பேசியிருக்கோம், ரியான் பராக், சாய் சுதர்ஷன் 5 பிளேஸுமே உங்களுக்கு பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவுக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் தான். பட் வாஷிங்டன் சுந்தருக்கு பேட்டிங் வர அளவுக்கு இந்தியா ஆடுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஸோ அப்படி வாஷிங்டன் சுந்தர் அளவுக்கு பேட்டிங் வரும் அப்படின்னா ரிங்கு சிங்கே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு மேலே ஆடி மேட்ச்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கல பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர்கிட்ட போங்க. 24 பால் பவுல் பண்ண போகிறாரு ஒரு ஜிஎல்பிக்கு. ஸோ ஜிதேஷ்க்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 பிளேஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. இது கூடவே நீங்கள் எக்ஸப்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பராக், சுதர்ஷன் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேஸ் கிடையாது, டாப் ஆர்டர் பிளேஸாக தெரிய வராங்க. ஸோ இப்போ ஃபைனல் டீம். ஸோ ஜிதேஷ் சர்மா தான் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். சுப்மன் கில், ரிங்கு சிங்கஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடு, சாய் சுதர்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஜிடி ஓப்பனிங் காம்போவில் பார்த்திங்க அப்படின்னா சிவிசி போயாச்சு. சிக்கந்தர் ரஸா, முசரப்பானி, பிஷ்னாய், ஆவேஷ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார் அப்படின்னு சொல்லி இந்தியா தான் வின் பண்ண போதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு இப்படி அப்புறம் டீம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு டெமோ டீம் தான். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.